பூங்கோத, சின்ன பொண்ணைய ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற விஷயம் நேத்து ராத்திரி தான் எனக்கு தெளிவாச்சு. நீ என்ன சொல்ற? இல்ல, விளக்கணஞ்ச வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கும் கிக்கிரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த ஊரை கூட்டி என்னால நிரூபிக்க முடியும். அவமானப்பட்டு சீரழிஞ்சு வாழ்றதை காட்டிலும் சின்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அம்மா போகும்போது நம்ம கிருஷ்ண விவரம் கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். அனாதைங்கிற வார்த்தைக்கு பார்த்தா அர்த்தமே புரியுது. ஜெயில இருக்கிறத விட கொடுமையானது இந்த ஊருக்குள்ள அனாதைன்னு சுத்தி தர்றது. ஆமா, நான் எந்த காலத்துல ஜெயில இருந்தேன் அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் அனாதை. இதுக்கு முன்னாடி என்ன கிக்கிரி கிருஷ்ணன் எல்லாரும் மரியாதையா கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன அனாதை கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. இந்த அவமானத்தை நான் எப்படித்தான் தாங்கிக்க போறணும்? நான் ஒருத்தி உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. ஆமா ஆமா, நீ ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன அனாதை எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா நாளைக்கே உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் வெளிநாடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் அனாதானே. அதை விட நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டு போங்கோத. நான் இந்த ஊர்ல அனாதையாவே இருந்து பழகிக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது கிருஷ்ணா. என்ன, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணேன். உனக்கு எதுவும் பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா? வா, உடனே வைத்தியர்கிட்ட போவோம். உள்ளூர் வைத்தியர் வேண்டாம், விவரம் பத்தாது. மெட்ராஸுக்கு போவோம். அங்க கீழ் பார்க்க முடியும் இடம் இருக்கான். நானும் பார்த்த மாதிரி இருக்கும். வா போவோம். கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்ல. இந்த நிமிஷம் வரை நான் உன்னை காதலிக்கல, கனவுல மிதக்கல. கள்ளம் கபடம் இல்லாத நீ இந்த ஊர்ல அனாதையா வாழ்றத நான் விரும்பல. உன்னை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் நினைக்கல. யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுது இதுதான். என்ன பூங்கோத, இந்த தியாகம்லாம் உனக்கு தேவையா? என் மனசுல வரத சொல்லிடுறேன். பொண்டாட்டிக்கு புருஷங்கார சம்பாதிச்சு சோறு ஒண்ணுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்ல பூங்கோத. பின் எப்படி சோறு போடுறது? பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரம் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுக்கு வீரம் வேணும். நான் இது வரைக்கும் கனவுல கூட ஓடித்தான் பழக்கம் பூங்கோத. அதை விட கொடுமை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை கிக்கிரி சம்சாரம் கேள்வி பண்ணுவாங்க. ஊர் உலகத்துல ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டான். நீ வளர்க்கிறிய நாய் அது கூட உன்னை மதிக்காது பூங்கோத. கிருஷ்ணா, நீ சோம்பேறி இல்ல. உன்னாலே சம்பாதிக்க முடியும். வீரங்கிறது மனசுல இருந்தா போதும். ஊரை நினைச்சு பயந்துட்டு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு அழுகிற? அழாத. சரி வா, கல்யாணத்தை போய் பண்ணிக்கலாம். இப்ப இல்ல, அறுவடையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பண்ணிக்கலாம். ஓஹோ, 2 மாசம் தானே, பொறுத்துக்கலாம். சின்ன பண்ண, இந்த விஷயத்தை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனதை பாத்திருக்கேன். ஆனா காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வரை கிக்கிரி பயலா சுத்திக்கிட்டு இருந்தவன் புடிச்சிட்டு போறத இப்பதான் நான் பாக்குறேன். சின்ன பண்ண, பூங்கோதை என்ன மாயம் பண்ணானோ மந்திரம் பண்ணானோ தெரியல, மயக்கி விட்டான். இப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாள் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். அதனால அப்புறம் நாம இந்த கிராமத்துக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது, முக்காடு போட்டுட்டு தான் அலையணும். இப்ப என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சின்ன பண்ணைக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கலாமா வேப்பெண்ணெய் கொடுக்கலாமான்னு என் காது பட பேசிக்கிறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம நான் 6 குழப்பம் விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆனா உங்களை நினைச்சா குத்தி இருக்கு அந்த கிக்கிரியே.